வெல்கம் டு மதுஷின் இன்ஃபர்மேஷன் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. காலேஜில் ஆஃப்டர்நூன் லீவ் எடுத்துகிட்டு அவள் வீட்டுக்கு போய் கேக் கட் பண்ணலான்னு நினச்சோம். எங்களோட நல்ல நேரம் காலேஜில் ஆஃப்டர்நூன் லீவ் விட்டாங்க. அதனால ஸ்ட்ரெயிட்டாக அவள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போனோன்னே ஜூஸ் கொடுத்து வரவேற்பான்னு பார்த்தா 10 பலூனை கொடுத்து ஊதுங்கன்னு சொல்லிட்டா. ஆனால் அதுவும் ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லா பலூனையும் ஊதிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா பர்த்டேகள் வந்து அலைஞ்சிக்கிட்டே இருந்தாள். அவள் பேரே நான் சொல்லலைல, அவள் பேர் வந்து ஷர்மிளா. அவளுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணும் அது இதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நாங்கள் எல்லா பலூனையும் ஊதி வச்சுட்டு, ஆனால் அப்புறம் இந்த செலப்ரேஷனில் மெயினாக டெக்கரேஷன் பண்ணுற ஹெல்ப் பண்ணதே இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு இருக்காங்களே இந்த மேடம் தான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட தங்கச்சி தான் இவ. மேடம்க்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால தான் மூஞ்சி மூடிட்டு இருக்காங்க. நீங்கள் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி தெரிலன்னு பர்த்டேகளே வந்து டெக்கரேஷன் பண்ண வந்துட்டா. அவளையும் வேலை பார்க்க விடாம நாங்கள் அவளை வச்சு ஒரு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வேற அவள் பிங்க் கலர் பலூன் தான் நடுவில் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாளா, அதனால அதையும் வச்சு அவள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி கெட்டிலாம் விட்டு நாங்களும் அவளை வச்சு நல்லா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாரோட கேங்லேயும் இப்படி கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பாங்க. நம்ம எவ்வளோ தான் கலாய்ச்சாலும் அதை வாங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நம்மளை வீடியோஸ் எடுத்தாலும் அதை கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு நிறைய மெமரிஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவளும் ஷர்மிளாவும். ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. இவ இருந்தாலே அந்த இடம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஜாலியாக எங்கள் கேங்குக்கே கலகலன்னு இருக்கும் இவளால் தான். அடுத்தது லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஷர்மிளா தான் வந்து தேங்காய் பால் சாதம் சமைச்சாலாம் எங்களுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சிக்கன்லாம் பொரித்து கிரேவிலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எங்களுக்காக எஃபர்ட் எடுத்து அவங்களே பண்ணியிருந்தாங்க போல், கடையிலலாம் வாங்காமல். அப்புறமா வந்து பர்த்டேகளும் நல்லா ரெடி ஆகிட்டா. ஏன்னா கேக் கட் பண்ணணும்ல, அதனால் இப்படி தான் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். நாங்கள் பண்ணியிருந்தோம்னு சொல்கிறதோட ஷர்மிளாவோட தங்கச்சி, அவளுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசை இப்படி பண்ணி அவளுக்கு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எஃபர்ட் எடுத்து இந்த மாதிரி தான் பண்ணணுக்கான்னு சொன்னால். ஸோ நாங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம். அப்புறம் கேக் கட் பண்ண வந்த பர்த்டேகளை மேக்கப்லாம் போட்டுட்டு வந்திருந்தா. ஆனால் நாங்கள் வந்து நல்லா மூஞ்சி ஃபுல்லாக க்ரீம்லாம் தேய்ச்சி விட்டுட்டோம். கேக் வந்து நாங்கள் ஆல்ரெடி காலையிலே வாங்கிட்டேன் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, அதனால அது ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட்லாம் கொடுத்தோம். கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன கிஃப்ட்டுலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அவளோட எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பாருங்கள். ஏய் சூப்பரு. எங்க அம்மா இன்னைக்கு வரும்போது சேலதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருந்தாங்களே. இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணோன்னே சுற்றி இருக்கவங்க எல்லார் எக்ஸ்ப்ரெஷன், அப்புறம் அவங்க கொடுத்த சவுண்ட் அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குப்பா கிஃப்ட்டு, நம்ம நல்ல கிஃப்ட் தான் கொடுத்துருக்கோன்னு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கிஃப்ட் வந்து நினச்சி கொடுத்துருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு சாரீலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ்லாம் அவங்க வீட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன். தென் வந்து 4 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே. 3 o'clock வரணும்னு நினச்சேன் எங்கள் வீட்டுக்கு, ஆனால் 4 o'clock ஆயிடுச்சு. பட் பரவாயில்ல, ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.